ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட i20 இருக்கு. அதோட என் லைனை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நபீஸ் இருக்காங்க. ஹாய் நபீஸ். இந்த வண்டியோட யூஸரா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து வியூவர்ஸுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உள்ள போய் பேசலாம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட யூஸரான நபீஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய். இது வந்து என்ன வேரியண்ட்டு, இது எப்போ வாங்குனீங்க? இப்போ நம்ம இது எடுத்து ஒரு 2 மந்த் இருக்கும். வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா என்லைனில் N6 வேரியண்ட். i20 நார்மல் இருக்கு, என்லைன் இருக்கு. என்லைன் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டைப்ல உள்ளது. இப்போ பிஎம்ல வந்து எம் ஸ்போர்ட் மாதிரி இது வந்து என்லைனுங்கிறது வந்து i20ல ஒரு ஸ்போர்ட் டைப் உள்ள வேரியண்ட். இப்போ என்லைன்லேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. N6ன்னு ஒன்று இருக்கு, N8ன்னு ஒன்று இருக்கு. இப்போ N8 பார்த்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வராது. ஸ்டார்ட் பட்டன் வரும், அப்புறம் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக வரும். ஃப்ரண்ட் டூம் இருக்குல்ல, அது வந்து ப்ரொஜெக்டர் வச்சு அந்த 3 லைன் உள்ள மாதிரி டிஆரில் வச்சு வரும். இப்போ இது வந்து அப்படி N6 பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் கீ ஸ்டார்ட் தான். அது இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளேயும் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஹேலோஜன் இதுதான். இந்த வண்டியில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் என்னென்னலாம் சேர்த்துருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக வந்து டேமிங் பண்ணியிருக்கு. உள்ள இந்த மீடியா இதெல்லாம் வந்து வெளியே அந்த இது கேட்காது, சாங்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பம்பர் கீழே வந்து ஒரு ஸ்கெட் மாதிரி வரும், அதுவும் அப்புறம் அதே மாதிரி பேக் ஸ்கெட்டு போட்டிருக்கு. ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர் பின்னாடி போட்டிருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து ஹேலோஜன் தான் வரும். நம்ம வந்து எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த ஹேலோஜனில் அந்த பல்பை எடுத்துட்டு நம்ம அந்த ப்ரொஜெக்டரை அந்த ஹோல்டர்லேயே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்லைட்டை பொறுத்த வரையில நைட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹெட்லைட் வந்து ஸ்டாக் வந்து பல்ப் டைப் தான் வரும். N18 போயிட்டா தான் அது ப்ரொஜெக்டர் வரும். இது நம்ம எடுத்துக்கிறது N6 தான், அதனால பல்ப் தான். ஆனால் நான் வந்து N8 மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ரொஜெக்ட் போட்டிருக்கு. ஜெனோங்கிற பிராண்டு இம்போர்ட் இதுதான். அந்த இது பிராண்டு தான் இப்போ நம்ம போட்டிருக்கு. எந்த ஒரு இதுவுமே நம்ம ஒயர் கட் எதுவுமே பண்ணாமல், டூமே வந்து எந்த ஒரு ஹோலும் போடாமல் அந்த H4 ஹோல்டர்லேயே நம்ம அந்த ப்ரொஜெக்டரை ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாக் லைட்டோடலாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு நல்ல விஷனாக இருக்கும் நைட் பார்க்கும்போது. இப்போ ஃபாக் லைட்டுமே வந்து நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். வண்டியில் வந்து ஃபாக் வரும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நார்மல் இருக்கும். நான் வந்து எப்படி போட்டிருக்கேன்னா 3 in 1 போட்டிருக்கேன். எல்இடி, அப்புறம் வந்து வார்ம் ஒயிட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று எல்லோ வைஸாக நல்லா இருக்கும். அது 3 in 1 ஃபாக் லேம்பும் போட்டிருக்கு. டே நைட்டில் வந்து எல்இடி ஃபாக் லேம்ப் ஓகே. அதே மாதிரி இந்த ரெயின் டைமில் வந்து எல்இடி செட் ஆகாது. அப்படிங்கும்போது நம்ம அந்த வார்முக்கு போயிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் க்ரூஸ் தான் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த அளவுக்கு எனக்கு பிக்கப் வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த வின் பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் மாட்டியிருக்கேன். அது ஒரு 18,000 போட்டிருக்காது. ஆமாம். இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அந்த வின் பூஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு 10 மோட்ஸ் கிட்ட இருக்கு. அதில் எக்கோ இருக்கு, நார்மலு, ஸ்போர்ட்டு, ஸ்போர்ட் ப்ளஸ்ஸு, அப்புறம் ரேஸு, ட்ராக்கு. நான் வந்து இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக போகிறதுக்கு வண்டியில் உள்ள ஸ்டாக்கு பவர் மோடையும் போட்டு அந்த டிவைஸ்லையும் வந்து ரேஸ் மோடையும் போட்டுருவேன். போட்டால் இன்னும் ரொம்ப பவர் இதாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்கும். ஆமாம். இப்போ நம்ம நார்மலாக 90 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டணும்னா மைலேஜ் வந்து ஒரு 17 வரையும் எடுக்கலாம். நான் 17 வரையும் எடுத்திருக்கேன். 17.4 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். அந்த 2000 கீழே நீங்கள் ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 80 to 90 ஸ்பீடு தான் நம்ம எடுக்கலாம். மற்றபடி நம்ம அக்ரெசிவாக ஓட்டணும், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக ஓட்டணும்னா சிங்கிள் டிஜிட் தான் மைலேஜ் உங்களுக்கு. 9 ரொம்ப போனால் 11 வரும். வேற என்ன அக்சசரிஸ்லாம் பண்ணிருக்கீங்க? பேக் சைடு வந்து டைல் லைட் போட்டிருக்கேன். டைல் லைட் வந்து அந்த ப்ரீமியம் கார்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி லைனிங் டைல் லைட்டு. சரி. அப்புறம் அலாய் போட்டிருக்கு. ஆனெக்ஸ் பிராண்டுன்னு சொல்லிட்டு இம்போர்ட் அலாய் தான் அது. ஜிடிஆர் அலாய் மாதிரி வரும். இன்டீரியரை பொறுத்தவரையில எதுவும் பண்ணிருக்கீங்களா? இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக எதுவும் பண்ணலை. ஆம்பியன் லைட் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது ஸ்டாக்காக வர்ற மாதிரி வெளியே தெரியாத அளவுக்கு உள்ள அழகா நீட்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக்ல எப்படி ஒரு ப்ரீமியம் கார்ல வருமோ அந்த மாதிரி. அதாவது ஸ்போர்ட்டி லுக்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காரில் கொஞ்சம் கிரேஸு, அதனால நம்ம வண்டி ஸ்டாக் கண்டிஷனில் எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணிடுறது. ஆக்சுவலாக அந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னு பார்த்தா வண்டி வந்து ஒரு காம்பேக்டாக ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்குலாம் நல்லா இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் வந்து நல்லா ஸ்போர்ட்டி. இது என்லைன்னு ஒரு இது பேட்ச் பண்ணி
நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டேரிங்கு. ஓகே. அப்புறம் வந்து இந்த கியர் நாபை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே ஒரு என்லைன் ஒரு பேட்ச் பண்ணி கியர் நாபும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிளஸ்டரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளஸ்டரும் அதே மாதிரியே ஒரு ப்ரீமியம் காரோடைய கிளஸ்டர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லைக் எது மாதிரிதுன்னா பிஎம் இருக்குல்ல, பிஎம்ல ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து லேட்டஸ்ட் மாடலில் ஃபுல்லாக கிளஸ்டர் இப்படி தான் வரும். அந்த கிளஸ்டர் நமக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு ப்ரீமியம் கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு வந்து எதுவும் பிடிக்காத விஷயம் எதுவும் இருக்கா இந்த வண்டியில்? குறைன்னு பார்த்தோம்னா ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துருக்கலாம், ஒயர்லெஸ் சார்ஜ் கிடையாது இந்த என்லைனில். டிரைவர் சீட்டுக்கு மட்டும் தான் ஆட்டோ கொடுத்துருக்காங்க, அதுவுமே டவுன் மட்டும் தான் ஆட்டோ டவுனு. அப்போ வந்து ஆட்டோ ஆப்லாம் கிடையாது. இது வந்து இதில் வந்து நமக்கு ஒரு மைனஸாக இருக்குது. ஏன்னா வந்து எப்படின்னா டாப் பண்ணு நம்ம போகும்போது இதெல்லாம் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் வந்து கிடையாது. இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் மோடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். எப்படின்னா இப்போ எக்கோ மோட போட்டிங்கன்னா எக்கோ மோடில் நீங்கள் வந்து பிக்கப் எதிர்பார்க்க கூடாது, அது மைலேஜ் உள்ளது ரொம்ப மந்தமாக போகும். நீ என்ன தான் ஆக்சிலேட் பண்ணாலும் அந்த அவருடைய இதுதான். நார்மல்ங்கும் போது அது வந்து கொஞ்சம் பிக்கப், ஒரு நார்மல் டிரைவ். பவர் மோட போடும் போது மைலேஜ் வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடும், உதாரணத்துக்கு 9 அந்த மாதிரி. பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும், புல்லிங் இருக்கும், புல்லிங் நல்லா இருக்கும். ஆர்பிஎம் அதே மாதிரி கியர் ஷிஃப்ட் ஆகும்போது ஆர்பிஎம் நல்லா ஏறி தான் கியர் சேஞ்ச் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் சீட் ஆகட்டும் இல்லை ரியர் சீட் ஆகட்டும், கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ளவங்களுக்கு ஓகே தான். பின்னாடி நீங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து நார்மலாக தான் இருக்கும். பின்னாடி 3 பேர்னா கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஹெட்ரூம் கொஞ்சம் மூவபிள் ஹெட்ரூமாக இருந்தால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேக்கில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இதில் வந்து ஆம்ரெஸ்ட் எதுவுமே வரல, பக்கெட் சீட்டும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டி டைப்பில் அது கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் கூட்டிகிட்டு போனால் அந்த அளவுக்கு பெருசாக கம்ஃபர்ட் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் செவர்லெட் க்ரூசர் யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ அதோட பிரேக்கிங்க்கும் இதோட பிரேக்கிங்க்கும் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது? இப்போ வந்து எப்படின்னா பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பிரேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்த வண்டிக்கு பிரேக்கிங் 4 வீல் டிஸ்க் தான் இது, ஓகே தான் பிரேக்கிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக? ஆமாம், எனக்கு வந்து க்ரூஸை கம்பேர் பண்ணிட்டு எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ சர்வீஸ் கூட போயிருக்கும் போது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை பிரேக்கிங் வந்து நார்மலாக ஸ்டாக் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு, இதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அதை நீங்கள் அதோட மைண்ட் செட்லேயே நீங்கள் இருப்பீங்க சார். ஆமாம் ஆமாம், அதனால உங்களுக்கு அப்படி மைண்ட் செட் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் மற்றபடி ஓகே தான் பிரேக்கிங். கியர் ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து ஆட்டோமேட்டிக்லேயே போகணும்னா நம்ம டிரைவ் மோட போட்டு போயிட்டுருப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டைப்பில் அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு இதில் மேனுவல் இருக்குது, மேனுவலுக்கு மாற்றிட்டு நம்ம பேடல் ஷிஃப்ட் இருக்குது ஹேண்ட்லேயே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா டிசிடி கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த Hyundai i20 என்லைனோட நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பேசியிருக்கோம். வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.